டா பெர்லின் ஜெர்மனில இருந்து ஒரு சூப்பர் ஸ்டோரி ஆரம்பம். ஜான் ஃபாண்டனெலி பேர்ல பைக் மெசஞ்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் பார்சல்களை டெலிவரி பண்ணற போது ஒரு மிஸ்டரி லொகேஷனுக்கு பேக்கேஜ் ஒன்னு டெலிவர் பண்ணணும்னு ஆர்டர் வந்துச்சு. ஆனா ஜான் அதை வேண்டாம்னு சொல்லி ஆஃப் ஹவர்ஸ்னு சொல்லி விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் ஒரு திடீர் சர்ப்ரைஸ். ஒரு ஓல்ட் மேன் ஏர் ட்ராக்கர்னு சொல்லி அவர் கதவு முன்னால நின்னு ஜான் ஒரு லார்ஜ் ஸ்டாட்டுக்கு வாரிச்சு இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. இந்த ஓல்ட் மேன் ஜான் கிட்ட 2000 யூரோ கொடுத்து DNA டெஸ்டுக்கு அவரோட சலாய்வ வேணும்னு கேட்டாரு. மேலும் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கிளைம் செட்டில் ஆவது வரைக்கும் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஜானுக்கு நல்ல ஹேண்ட்ஸம் அமௌண்ட் கொடுத்தாரு. முதல்ல ஜான் இதெல்லாம் ஒரு ஸ்கேம்னு நினைச்சுதான் இருந்தாரு. ஆனா பணம் கிடைச்சதால ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க முடிவு பண்ணினாரு. அந்த நாள் இரவோடு அவரோட ஃப்ரெண்ட் எஸ் கிளப்க்கு போய் அந்த பணத்தை அங்க எல்லாம் அடிச்சிட்டு அவரோட 25வது பர்த்டேக்கு மிட்நைட்ல அடிச்சு மகிழ்ந்தாரு. அப்போதான் என்ன ஒரு ட்விஸ்ட், அவர் அண்ணன் லெனோ வந்திருக்காரு. ஜான் கிளப்பில் ஒரு அனுபவத்திட்டு போகும்போது அங்கு ஒரு பார்ட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்கான். அதுல அவனோட முதல் டாய் வாங்கி கொடுத்துட்டான். அப்படியே சீன் ஷிஃப்ட் ஆகி மறுநாள் மார்னிங் ஜான் மற்றும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குமுறல் அவசரத்திலேயே ஃபோன் கால் பிக்கப் பண்ணிட்டார். ஃபோன்ல பேசியிருந்திருந்த ஓல்ட் மேன் அவசரமா தயாராகி வர சொன்னாரு. ஜான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆனாலும் ஃபாலோ பண்ண முடிவு செஞ்சிட்டான். அப்படி நேரா ஓல்ட் மேன் வந்து ஜான் தூக்கி விட்டாரு. மாவன் ஜான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்தேகப்பட்டு பாரு நீ கிட்னாப் அல்லது மர்டர் ஆக வாய்ப்பிருக்கு ஜோக் அடிச்சான். ஆனா ஜான் அதை கவலை இல்லாம அக்னோர் பண்ணிட்டான். ஜான் நான் இதுல ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், எனக்கு இழக்க எதுவும் இல்லன்னு சொன்னிட்டு வெளியே போயிட்டான். அடுத்து ஃப்ளாரன்ஸ் பிரைவேட் ஃபிளைட்ல பறந்து சென்று ஹெவி செக்யூரிட்டியுடன் எஸ்கார்ட் பண்ணப்பட்டான். ஃப்ளாரன்ஸ்ல சென்யோர் வாக்கி மற்றும் அவருடைய கிராண்ட் டாட்டர் ஃப்ராங்கா வாக்கி ஜாலியா வரவேற்றாங்க. சென்யோர் வி ஃபேமிலி ரொம்ப பெரிய லாயர்ஸ் மற்றும் ஆசெட் மேனேஜர்ஸ் ஆக ஃப்ளாரன்ஸ்ல வேலை பார்க்கறாங்க. ஹாய் பாஸ், ஒரு சூப்பர் மிரட்டலான ட்விஸ்ட் இருக்கே. ஜெனரேஷன்ஸ் ஜேஎன் அவர்கள் தவறாக தான் யாரோ ஒருவரை கண்டுபிடிச்சிருக்காங்க போலயே. ஆனால் சென்யோர் ஏவ்கி அவர்கள் நம்ம ஜான் அவர்கள் கேக்கோ ஃபாண்டனெலி வாரிசு என்பதை விளக்குறாரு. ஏன் தெரியுமா? கேக்கோ ஃபாண்டனெலி 4000 வருஷம் முன்னாடி ஒரு பவர்ஃபுல் மேன் ஆயிருந்தவர். அவர் தனது வில் சொன்னது பாருங்க, அவருடைய என்டையர் ஃபார்ச்சூன் அவரோட யங்கஸ்ட் மேல் டெசெண்டன்ட் போகணும்னு. அதனால ஜான் தான் இப்ப வேர்ல்ட் ரிச்சஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிறார். ஆனா இந்த வெல்த் சில ரூல்ஸ் அண்ட் டாஸ்க்ஸ் இருக்கு. ஜான் அதை சொசைட்டி நல்லதுக்காக யூஸ் பண்ணணும். சென்யோர் ஏவ்கி இன்னும் ஒரு சூப்பர் விஷயம் சொல்றாரு. ஃபாண்டனெலி ஒரு ப்ராஃபஸி பார்த்திருக்காராம். 500 இயர்ஸ் கழிச்சு ஃபியூச்சர்ல ஹோப் இல்லாத ஒரு வேர்ல்ட் இருக்கும்னு. அவருடைய ட்ரீம்ஸ்ல ஒரு காட் மீட்டிச்சிருக்காரு. அதில் அவர் யங்கஸ்ட் மேல் டிசெண்டன்ட் அவருடைய வெல்த் அனைத்தையும் லீவ் பண்ணிட்டு அந்த 500th ஆனிவர்சரி ஆஃப் ஹிஸ் ட்ரீம்ல பெரும் ஃபார்ச்சூன் கிடைக்கும் டே ஜான் அவர்களுடைய 25th பர்த்டேல தான் வந்திருக்கு. இந்த மேல பீப்புள் ஹோப் திருப்பி தரணும். ஜான் இந்த கதையை கேட்டு என்ன ஒரு ட்விஸ்ட் மச்சா, கேளுங்க. கதையில் ஜான் அவர்களுக்கு இப்போ உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டாராம். கல்யாணம் விட்டா மாதிரி மனசு வச்சு மனைவியா ஃப்ராயனுக்கு வரிசையில இருக்கிற கெஞ்சி டாகஹாஷி மற்றும் லூக் ஃபாண்டனெலி என்கிற 2 பேரை அடுத்து அவருடைய சொத்து சுத்தமாக அவருக்கே போயிடுச்சு. ஃப்ரான் ஏதோ முடிவு பண்ணிய மாதிரி மன்சவுன்ல காத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள்ல வில் படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஜான் இட்டலி சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிட்டார் அலுவலகத்தில். பின்ன பாருங்க, ஃப்ரான் அங்கிள் கிரெகோரியோ வாக்கி பார்த்த ஆண்ட்ரே தங்கி இருக்கிறார். கிச்சனில் டின்னர் ரெடி பண்றப்போ குடும்பம் பிசினஸ் பத்தி பேச்ச எடுத்தாரு. பார்க்க முல்லை இல்லாமல் உலகம் முழுக்க தங்களுக்கு ஈடு கிடையாதுன்னு. ஆனா அவர் பிற ஃபேமிலி மெம்பர்ஸோட நிலைமை மாறுபட்டிருக்கு. மணிதான் எல்லாம்னு நம்புறாரு. அடுத்த காலை சீன் மாரி ஹில்ஸுக்கு ஜானுக்கு ஒரு அற்புத டூர் கொடுத்தாரு. அப்போ செக்யூரிட்டியில் வேலை பார்க்கும் மைக்ல ஜானுடன் தனியா பேச்ச எடுத்தாங்கள். அங்க வாக்கி மறைக்கும் உண்மை ஜானுக்கு கூறினாங்க. அதே இடத்தில் நடந்த ஆக்சிடென்ட் பற்றி. அட இத கேளு. பைக்கில் சென்று காலையில் அந்த இடத்துக்கு வேகமாக வந்த நம்ம ஜான் கடல் ஓரத்தில் கிடக்கும் ஒரு காருக்கிடையில் ஒரு ஏர் கண்டுபிடிச்சாரு. லொரென்சோ ஃபாண்டனெலி பெயருடன் அது இருந்துச்சு. அப்போ மைக்லா அங்க பைக் மேல வந்து சேர்ந்தாங்க. சொல்றாங்க பாரு, அவங்க லொரென்சோ ஃபாண்டனெலி சிஸ்டர். ஃபாண்டனெலி குடும்பத்தின் பெருசான சொத்து வாரிசாக இருக்கக்கூடிய கடைசி ஆள் லொரென்சோ தான் அம்மா. அவங்களுடைய உயிரை மாற்றி மறைத்து கொண்டு தன் சகோதரரை காப்பாற்ற முடியவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டார். ஏன் தெரியுமா? வக்கீஸ் வாரிசை கைப்பற்ற முயலுதுன்னு நம்புறாங்க. ஜான் இதை கேட்டதும் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாய் இருந்தார். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை அவசியம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டார். அப்புறம் டிக்கெட்டுக்கு என்ன பேரு உள்ளாருன்னு மைக்லா ஜான் கிட்ட கேட்டா நம்ம ஹீரோ ஒரு பேரு மட்டும் நினைவில் இருந்தது, கெஞ்சி காஷி. ஒசாகா வயதில் 3 நாள் பெரியவர். அப்படியொரு நிலையில் திடீரென மைக்ல பின்னால் இருந்து வந்து அட்டாக் பண்ணினார். ஒரு மாதிரி சப்ஸ்டன்ஸ் கொண்டு ஜான் கையில் இன்ஜெக்ட் பண்ணினார்.
ஜான் உடனே உணர்வை இழந்துவிட்டார். அதன் பின் மைக்ல ஒருவரிடம் போன் இல் பேசி அவர்கள் எதிர்பார்த்த டார்கெட் டவுன் என்று கன்ஃபார்ம் பண்ணினார். அதோடு கெஞ்சி டாகஹாஷி பற்றி கூட தகவல் கொடுத்தார். மைக்லா உண்மையில் தன் ஐடென்டிட்டி பற்றி பொய் சொல்லியிருந்தார் என்பது தெரியவந்தது. அவர்கள் யாரோ ஃபார்ச்சூனிக்காக அனைத்து டெஸ்டண்டன்ஸ்களையும் அகற்ற முயற்சி செய்கிறார்கள் போலும். ஜான் பின்னர் ஒரு சீக்ரெட் பேஸ் ஆன ரண்டவுன் அபார்ட்மெண்ட் இல் உணர்ந்தார். அங்கு அவர் ஒரு சேர் கட்டப்பட்டிருந்தார். ஒரு மேன் வந்து ஜான் ஃபேஸ் மற்றும் பாடி முழுவதையும் ஸ்கேன் செய்தார். வேறொரு பேராசிரியர் ட்ரெயின் ட்ராக்ஸ் இல் ஜான் சூசைட் செய்கிறார் என்ற போல ஃபேக் வீடியோ ஒன்றை உருவாக்கினார். அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல் அப்லோட் ஆனதும் மைக்லா ஒரு சாக் கொண்டு ஜான் ஃபேஸ் மூடினார் மற்றும் அறையை விட்டு வெளியேறினார். ஜான் கண்ணீர் விட்டுக்கொண்டே அவரிடம் பிளட் செய்தார் என்று விடாதீர்கள் என்று. அப்போது அருகில் ஒரு கமோஷன் கேட்டார். திடீரென யாரோ அவர் ஃபேஸில் இருந்த சாக் கழட்டினார். பின்னர் அட, இது பாருங்சே, நிக்கிற இடத்திலேயே மிகேலா செத்து கிடக்கா. அது ஒண்ணுமில்ல, ஜான் உடைய செக்யூரிட்டி அவர் மேல முக்கியமா கவனிச்ச உடனேயே அவரை அடுத்து வரும் எதிரி கும்பலை அள்ளி ஜானத்தன் பத்திரமா மேன்ஷன் எஸ்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஜான் அவரோட கோவமும் விரத்தியும் எல்லாம் தூரலா இறங்கி சென்யோர் இனாக்கி மேல பாரி ஏன்டா இருந்தா இந்த பெண்ணை எதிரி கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்காளான்னு கண்டிச்சாரு. லொரென்சோவின் விபத்து பற்றியும் அவருக்கு சொல்ல மறந்ததையும் புரட்டி எடுத்தாரு. என்னாச்சுன்னா இனாக்கி அந்த ஜான் கிட்ட ஒற்றையா ஒரு சேம்பர்ல சந்திப்பு நடத்தி இந்த கடத்தல் மனுஷங்களால எவ்வளவு டேஞ்சர் நேருதுன்னு புரிய வச்சாரு. இதை வைத்து ஜான் 2 மனசு ஆகி முதல்ல $10 மில்லியன் தி இன்ஹெரிட்டன்ஸ் விட்டு கொடுக்க முடிவு பண்ணினாரு. $1 ட்ரில்லியன் வேல்யூ என்னவாம் நாம இருக்கிறதே தெரியாத போது. ஆனா இன்ஹெரிட்டன்ஸ் விடாமல் பிராங்கோ உடைய அட்வைஸ் படி ஏற்றுக்கொண்டார். அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வாழ்க்கை நடக்கும்னு நன்றாக புரிஞ்சுக்கிட்டாரு. அடடா, பாருங்களே, ஜான் கிட்ட எப்படி ஒரு அசத்தலான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு பெரும் இன்ஹெரிட்டன்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. இதுல பிராங்கோ சொல்லி அவங்க அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அக்செப்ட் பண்ணணும்னு எப்படியேனும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு ஷார்ப் மைண்ட் பாருங்களே. அவங்க சொல்றா ஜான் மட்டும் தான் இந்த பொறுப்பை ஹேண்டில் பண்ண முடியும், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லைஃப்ஸ் காப்பாத்தலாம்னு. ஆனா பாருங்களே, சீனியர் ஏவ்கி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஜான்க்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு அவரு மனசுல திட்டம் போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு டிஃபரண்ட் கேண்டிடேட் கெஞ்சி டாகஹாஷி அவரோட முதல் சாய்ஸ். என்ன ஒரு டிவிஸ் பாருங்களே. இப்போ பாருங்க ஜான் எப்படி இந்த ஃபார்ச்சூன் யூஸ் பண்றாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டி இருக்க. அட்வைசர்ஸ் ஒரு குழுவோட அவருக்கு உதவுறாங்க. ஒரு கிளாமரான கேம் இது பாருங்களே. இந்த கேம்ல எமோஷன்ஸ், பவர் ஸ்ட்ரகிள்ஸ் மற்றும் ட்விஸ்ட்ஸ் நிறைய இருக்கு. சும்மா பொங்கி பொங்கி பேசுறதுல ஒரு குதூகலமா இருக்கு. இந்த கதையில நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கும் போதே த்ரில் அடைகிறேன். தகஹாஷி ஒரு ஐவி லீக் பட்டதாரி, உலக நடைமுறைகளை பற்றிய அறிவு கொண்டவர். காட்சி பாரிஸ், பிரான்ஸ் மாறுகிறது. அங்கு லூக் தன் மெயில் பாக்ஸ் இல் ஒரு பார்சல் பெறுகிறார். அந்த கணம் ஒரு பிளாக் ஆடியில் இருந்து ஒரு மனிதர் லூக் காரில் ஏறும்படி சைகை காட்டுகிறார். லக்ம் ஜேகமோ ஃபாண்டனெலியின் வாரிசான ஜான் மற்றும் தகஹாஷி பின்னர் அந்த சொத்து வர வேண்டியது. காரில் இருந்த மக்கள் லூக் ஒரு பாஸ்போர்ட் மற்றும் மணிலா ஒரு டிக்கெட் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஜியோ என்ற பெயரை சொன்னதும் லூக் உடனேயே பிலிப்பீன்ஸ் புறப்பட ஒப்புக்கொள்கிறார். அப்போது ஜான் பெர்லின் திரும்பி தன் சகோதரர் லெனோவை சந்திக்கிறார். லெனோ மற்றும் அவரது மனைவி அவரது புதிய செல்வாக்கு குறித்து ஆச்சரியம் அடைகிறார்கள். அன்று இரவு ஜான் ஒரு கிளப் சென்று காசை வீணடிக்க கஸ்டமர்களிடம் கைத்தட்டுகிறார். ஆனால் மறுநாள் காலையில் செய்திகள் அவர் ஒரு பைக் மெசஞ்சர் என்பது பற்றிய செய்தியுடன் வெளியாகிறது. உலகின் மிக செல்வந்த மனிதராக மாறியிருக்கும் ஜோன் செய்திகள் அனைத்து தலைப்புகளிலும் தற்போது பளிச்சிடுகிறது. ஆனால் நிகழ்ச்சி இங்கே நிற்கவில்லை. புளோரன்ஸ் இல் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அனைத்து வாக்கி-களும் அழைக்கப்பட்டனர். செய்தியாளர்கள் ஜான் ஃபாண்டனெலி என்டர்பிரைசஸ் கைப்பற்றுதல் திறன்பட உள்ளாரா என்றும் உலகை காப்பாற்ற முடியுமா என்றும் வினவினர். எனினும் வாக்கி-கள் பெரும்பாலும் அமைதியாகவே இருந்து தற்காலிகமாக எதுவும் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார்கள். இதே சமயத்தில் ஜேஎன் தனது பிரபல்யத்தை பிற இடங்களில் கடந்து புளோரன்ஸ் திரும்ப முடிவு செய்தார். இதனை அறிந்து ஏர்போர்ட் இல் லூக் ஜான் பாரம்பரிய வெல்த் கைப்பற்றிய செய்தியை கண்டு கொதிப்படைந்து இருந்தார். ஏனெனில் சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் லூக் சந்தித்து அவரை த்ரூ இன்ஹெரிட்டன்ஸ் இல் முன்னிறுத்தி அவர் வழியாக தங்கள் சொந்த நன்மைகளுக்காக தேர்தல்கள் போன்ற சித்திரங்களை நடத்த முயன்றனர். ஓ, என்ன ஒரு கதை! ஒவ்வொரு நொடியும் ட்ரில்லான சஸ்பென்ஸ். லூக் பெரிய மர்மம். இந்த $1 ட்ரில்லியன் இன்ஹெரிட்டன்ஸ் குறித்து உலகமே அறிந்ததும் அவன் யாருக்கும் விலைமதிப்பற்றவன் ஆனான். இதனால் அவனை கொல்ல பல ஆதிக்க குழுக்கள் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு லூக் தன் ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டு சியாவின் இடம் போய் செருகிறான். ஆனா கதவு திறக்க யாரும் இல்ல. இன்னும் கோவம் கூடிட்டே இருக்கு. அப்போதுதான் அவன் கடைசியாக பார்த்த ஆடி கார் காணும். விரைவாக அதில் ஏறிக்கொண்டான். உள்ளே 2 மனிதர்கள். ஒருவர் ஒரு போன் கொடுக்கிறார். சியாவின் குரல் கேட்குது. லூக் ஜான் பைக் மெசஞ்சர் எப்படி ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு கேட்க ஜியா அவனை அமைதியா இருக்க சொல்றா.
பின்னர் அவனை கொல்ல உத்தரவு போட்டிருக்க நபர்களிடமிருந்து ஜாக்கிரதையா இருக்க சொல்றா. அல்கெரியாக்கு பறக்க சொல்றா, மணிலா வேண்டாம் என்று. லூக் அவள் சொன்னபடி செய்ய அந்த 2 மனிதர்களையும் கட்டி போட்டு அதில் ஓடிட்டான். இந்த நேரத்தில் ஜான் அங்க அமர்ந்திருக்கேன். ஓஹோ, இந்த சீன் பாருங்கப்பா. ஒரு கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அங்கே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூடி உலக பிரச்சனைகள் பத்தியும் ஜாப் லாஸ், பாவர்ட்டி மற்றும் கிளைமேட் சேஞ்ச் பத்தியும் தீவிர விவாதம் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த ஜான் பாருங்கப்பா, அவரோட ஏல்டியால உலகத்தையே காப்பாத்தனமாம். பாவம், ஒரு ரன்கெல்ல ஓவர்வெல்ம்ட் ஆயிட்டார். அப்புறம் கிரெகோரியோ தன்னோட நண்பனான ஜோர்னிய கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு இருவரும் சாசிதுக்கு கிளம்பிட்டாங்க. எக்ஸைட்மெண்ட் ஜான் பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே இங்கே பரவி விட்டுட்டு போட்டாரு. கட் பண்ணி நெக்ஸ்ட் சென்க்கு போகலாமா? சென்யோர் இனாக்கி அவரோட கிராண்டாட்டர் ஃப்ராங்கா கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் பழைய கசப்புகளை மறந்துட்டு ஒரு புது பக்கம் திரும்புற மாதிரி அமைதியா பேசிக்கிட்டு இருக்கார். இந்த ஃப்ரேங்கோட டிசர்டாடியோன்ல எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோசஸஸ் பத்தி பல புது இன்சைட்ஸ் இருக்கு. சென்யோர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அவர் நம்புறாரு ஃப்ராங்கா தான் ஜோர்னிய சரியான பதில கொண்டு போய் விட முடியும்னு. ஆனா என்னங்க, அடுத்த நிமிஷம் சென்யோ இனாக்கி ஜான் விட்டு போன பேப்பர்ஸிய பார்த்த உடனே சந்தேகம் கிளம்பிடுச்சு. ஒய்யாரமா அந்த பேப்பர்ஸிய பிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. பாஸ், இந்த கதையை கேளுங்க. ஃப்ராங்கா என்ற பொண்ணு ஒரு வாக்கிஸ் குடும்பத்துல பிறந்திருக்கா. வாக்கிஸ் என்றாலே செம்ம பவர்ஃபுல் லாயர்ஸ் மற்றும் நோட்டரிஸ். புளோரன்ஸ் நகர விதவிதமா எலைட் பசங்களுக்கு செம்ம வெல் குவிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற ஒரு பக்கம், இவங்க எல்லாம் நியூட்ரல் கேட்காம விஷயங்கள்ல இடையில கிளம்பிடாத. ஆனா ஃப்ராங்கா மட்டும் வேற மாதிரி. எலிட்ஸ் பெருக்க நீ இருக்க வேண்டிய பொண்ணு பாவிகளை காப்பாத்த நினைச்சிக்கா. அவங்க கோமோவுக்கான இன்ஹெரிடன்ஸ் பத்தி கேள்விப்பட்டாங்க. இங்க தான் கதையில ட்விஸ்ட். ஃப்ராங்கா நியாயத்துக்காக கெட்டியா நிக்கணும்னு திரும்பி இருக்கு. செம்ம டூக்குது இல்லையா? ஹலோ நண்பர்களே, இந்த கதையில் நம்ம மெயின் கேரக்டர் வேர்ல்ட் மாற்ற போகிறார் இந்த தி இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா. அந்த பிற்பகல் ஜான் சென்யோர் கீ ஃபியூனரல் போகிறார். அங்கு ஃப்ராங்கா வை சந்தித்தார். ஃப்ராங்கா தன் கிராண்ட்ஃபாதர் தன் டிசர்டேஷன் ஜேஎன் அனுப்பியிருந்தார் என்பதை அறிந்து கொண்டார். ஆச்சரியம், அந்த ஜேஎன் ஃப்ராங்கா விடம் உலகத்தை காப்பாற்றுவதில் உதவுமாறு கேட்கிறார். அதே நேரத்தில் ஃப்ராங்கா ஒரு இம்பார்ட்டன்ட் உண்மையை உணர்ந்திருந்தார். வெறுமனே வேர்ல்ட் முழுக்க ஃபுட் அனுப்புவது மட்டும் போதாது, அது சிறிய இடைவேளைக்கு மட்டுமே உதவும். உண்மையில் ப்ராப்ளம்ஸ் அதிகமானவை மற்றும் டீப்பர் ஆனவை. அந்த பணம் கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ் கைகளில் சென்றுவிடும். ஆகவே ஒரு காம்ப்ரஹென்சிவ் அப்ரோச் தேவை. அதற்காக ஜேஎன் உலக எக்கானமி மற்றும் மணி ஃப்ளோ மீது கண்ட்ரோல் வைக்க வேண்டும். இந்த ரியலைசேஷன் ஆல் ஃப்ராங்கா அவர்கள் ஒரு ஆக்டிவிஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட் கான்செப்ட் வடிவமைத்தார். இது ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் சொஃபிஸ்டிகேட்டட் ஆன ஒரு பிளான் ஆக இருந்தது. இந்த உச்சநேர ஆற்றல் கொண்ட கான்செப்ட் வைத்து உலகத்தை மாற்றப் போகிறார்கள். என்ன ஒரு யோசனை! உண்மையில் என்ன நடக்கும்? இந்த கதையில் பிராங்க உலகளாவிய முக்கிய நிறுவனங்களை கைப்பிடிக்க ஒரு பிரம்மாண்டமான திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா அதை செய்யறடியாவ சேனோர் எவாகியின் எச்சரிக்கையோட விட்டுட்டாங்க. ஆனாலும் ஃப்ராங்கா அவங்க தாத்தாவின் கண்ணோட்டத்துல இந்த யோசனையை மதிப்பிட்டிருந்ததுன்னு அறிஞ்சிக்கிட்ட போது உடனே ஜோனுக்கு இந்த டிசர்டேஷனை அனுப்புனேன். மறுபடியும் ஜோனுடன் ஒன்றிணைந்தாங்க ஃப்ராங்கா. ஜான் ஒரு காலம் கழிந்த பவர் பிளான்ட் எடுத்து அதை ஒரு செமஹிய புள்ளி குவார்டர்ஸா மாத்திட்டார். பிறகு பிராங்க ஏகப்பட்ட ஊழியர்களையும் ஜோன் நண்பர்களையும் சேர்த்து அவசர தேவைகளுக்கு அவங்களுக்கு தேவையான வளங்களை வழங்கினாங்க. இவங்கள ஒருவர் மால்கம் மெக்கேன், ஒரு உலகளாவிய நிபுணர் ஹெட்ஜ் ஃபண்ட் மேலாளர். ஹே, நீ ஸ்டாக் மார்க்கெட் குழப்ப விரும்பினா உன் கையில காசு இருந்தா மால்கம் வ நூ போய் உதவி கேட்கணும் என்று ஃப்ராங்கா ஜோன் கிட்ட எளிமையாக விளக்குனாங்க. நம்ம கதையில ஒரு சூப்பர் டிவிஸ்ட் வருது பாருங்க. லூக் அல்ஜீரியாவுல ஒரு வெறிச்சோடி இடத்துக்கு வந்துட்டாரு. அதே நேரத்துல ஹெட்குவார்ட்டர்ஸ்ல ஜான் மற்றும் பிராங்காவின் முதல் அதிகாரப்பூர்வ மீட்டிங் நடக்குது. மால்கம் சேர்மனாயிருந்து பேசுறாரு. $1 trillion எப்படி அமேசான் மாதிரி கார்ப்பரேட் ஜெயன்ட்ஸ்ல மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்கலாம்னு அவங்க விளக்குறாரு. ஆனா அது ஏகப்பட்ட பணத்தை செலவாகிடும். அமேசான்ல $800 பில்லியன் பணம் போயிடும். ஜான்க்கு மீதி $200 பில்லியன் மட்டும் தான் இருக்கும். மால்கம் திட்டம் என்னன்னா, ஜான் உலகின் மிக செல்வந்த மனிதர் என்பது மாத்திரமல்லாமல் நம்பிக்கை, மரியாதை, தலைமை என்ற பிராண்டாக உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டு பிரபலமாவார் என்று நினைக்கிறார். இதற்காக டெக், மார்க்கெட்டிங், அக்கவுண்டிங், ரீசர்ச் என பல்வேறு துறைகளில் நிபுணர்கள் கொண்ட டீம் ஒன்றை அவர் கையாள்கிறார். அதற்கான முதல் திட்டம் கிளைமேட் சேஞ்ச் கொண்டு ஒரு பெரும் கவனம் ஈர்ப்பதுதான். என்ன ஒரு அபாரமான அணுகுமுறை! புரட்சியாளர்கள் குவிந்து கொண்டு வர அதன் பெரும் கலக்கத்தில் அபிம் எலக்ட்ரிக் போர்ட்டை இன்ஃபில்ட்ரேட் செய்ய நம்ம பசங்க ஜான் மாஸ் காட்டிட்டாரு. பல இன்டர்வியூஸ் மற்றும் கான்ஃபரன்சஸ் அட்டெண்ட் செய்து சமூகத்திற்கு பங்களிப்பது பற்றிய பேச்சால எவ்வளவு கவனம் ஈர்த்தார் தெரியுமா? 3.7 விழுக்காடு உடைமையை கொண்டு ஏறக்குறைய half of the board members கண்ட்ரோல் செய்துட்டாரு. உலகமே ஜான் தன்னலமற்ற நடவடிக்கைகளை கொண்டாடுது, கமிட்மெண்ட் பார்த்து மிரட்டிடுது. ஆனால் லூக் ஜான் பார்த்து டீப் ரெசென்ட்மெண்ட் வச்சிருக்கான். தன்னோட டெஸ்டினி அவர் பறித்து கொண்ட மாதிரி உணர்ந்துகிட்டு
வாழ்க்கையை ஒரு ஆஃபன் ஆகவும் வாண்டரர் ஆகவும் கழித்துக்கிட்ட ஒரு நாள் ஜியா உடன் சந்தித்து தனக்கென ஒரு பெருமையான பங்கு இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஆனால் அது முறியடிக்கப்பட்டுச்சு ஜான் மூலமா. ஜேஎன் பாக்கியம் பெறும் அடுத்த வாரிசாக தேர்வான உடனே லூக் அல்ஜீரியாவை விட்டு பெர்லின் நோக்கி பயணித்தார். உள்ளார்ந்த கசப்பும் நீதி தவறான உணர்வும் அவரை தள்ளி நீ கொலை செய்ய எண்ணம் கொண்டார். அதே நேரத்துல ஜேஎன் மற்றும் அவருடைய அணியினர் தங்கள் சமீபத்திய வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அப்போ லெனோ நையும் அவருடைய சகோதரரையும் பெற்றோர் இறந்த பிறகு அக்கறையாக பராமரித்தவர் கவலையுடன் அங்கு வந்தார். அவர் தன் மகளும் மனைவியும் தற்கெல்லாம் அபாயத்தில் இருந்தது பற்றி புலம்பினார். அவர்களை யாரோ ஒருவர் பின் தொடர்ந்து வந்திருந்ததாகவும் அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் திடீரென்று ஏதோ ஒருத்தர் காணாமல் போய்விடலாம் என்ற பயத்தால் அவருடைய குடும்பத்தை வேரோடு தூக்கிவிட சொன்னாங்க. அந்த நேரத்துல கையில் துப்பாக்கி ஏந்திய லூக் திடீரென நுழைந்து ஜேஎன் குடும்பத்தின் சொத்துக்கு தகுதியில்லாதவர் என சத்தியம் செய்தார். ஜேஎன் உடனடியாக காரில் ஏறி போக பாதுகாவலர்கள் அவரை அழைத்துச் சென்றனர். இரு தரப்பிலும் சுடும் சம்பவம் நடந்து மிகவும் துக்கத்துடன் லெனோ சுடப்பட்டு விழுந்தார்.